படத்துல வாய்ப்பு இருந்தா சரி எனக்கும் ட்ரை பண்றேன். சார் எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இருங்க வீடியோ அவுட் ஆஃப் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வைஷ்ணவி. இன்னைக்கு நான் யாரை வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா தி மோஸ்ட் எல்லாரும் பெண்கள் மனசுல வந்து நீங்க ஆட்சி பண்ற ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ. ஸோ எஸ், வேற யாரும் இல்லை, நம்ம வீராசிலோட ஹீரோ நம்மளோட அருண்குமார். ஸோ அதுதான் அந்த ஒரு மையப்பகுதியாக கதை இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச குவார்டர்ஸ்ன்னு சொல்றீங்க தானே? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா. தெரியுமா? ஆமாங்க, இவங்க தான். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எப்பயுமே வந்து இவங்களுக்கு பேசும்போது நடுவில் பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது. அது ஏன்னா அவங்களுக்கு மறந்துடும். அது ஃபுல்லாக பைலப் பண்ணி அதை கண்டென்ட்டாக எடுத்து கான்டெக்ட் வைக்க வராது அவங்களுக்கு. அதை பழகிக்கோன்னு மட்டும் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபியூச்சர் லைக் வெளியே அது ப்ரொஃபஷனலாகவே ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எனக்கு இப்போ ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க, ரெடியா வச்சிருப்பா. நான் உங்களுக்கு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. இவர்கிட்ட எப்படின்னா சொன்னா வந்து மாத்திப்பார். உடனே அக்செப்ட் பண்றாரா அப்படின்னா அது சொன்ன உடனே இன்ஸ்டன்ட்ல வந்து அமைதியா போயிடுவார். போயிட்டு யோசிச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டீச் எவ்ரிதிங். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உலகத்தை ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு ஆம்பளைன்னு சொல்கிறத விட வேர்ல்டே அவங்க தான், அம்மா அப்பா தான். நீங்கள் இதுதான் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற இந்த 2%. துரோகம் தட்டி விட்டு போயிடுங்க. அவ்வளோதான், அசால்ட்டாக விட்டு போயிடுங்க. தாண்டி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கான கேள்வி. வைஷ்ணவி இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஷைன் ஆக வேண்டிய ஒரு ஒன் வெல் ப்ரொஃபவுண்ட் ஆர்டிஸ்ட். அருண் எல்லாரும் ரசிக்கிற ஒரு பர்சன். எல்லாரும் வந்து இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். திரையில் ஜொலிக்கணும்னு நினைக்கிற பர்சன். சின்ன திரையால் அது வெள்ளி திரையாக தான் எப்பவுமே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு பர்சன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நான் யாரை வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா தி மோஸ்ட் எல்லாரும் பெண்கள் மனசில் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுற ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ. ஸோ எஸ், வேறு யாரும் இல்லை, நம்ம வீராசிலோட ஹீரோ நம்மளோட அருண்குமார். ஸோ அருண் சார், உங்களோட பிஸி டைமில் எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மேஜிக் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அது மேஜிக் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ரியால் நான் வந்து ஒரே ஒரு ஆசைப்பட்டேன். சீரியலுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து சொல்கிற ஒரு ஒன்று ஸ்டேஜ் தானே. இப்போ ஜென்சிங்க 90s ஜென்சி அதுக்கப்புறம் அப்படி தானே வந்துட்டுருக்கு. ஸோ ஏன் நம்ம சீரியல் மட்டும் நம்ம அந்த பேட்டர்ன்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும்? நான் மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல வரல, பட் ஆனால் அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும்? அந்த ஸ்டீரியோ டைப்பையே நம்ம உடைக்கவே முடியல அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சீரியலில் நம்மளால் ஒன்று பண்ண முடியும். அந்த ஸ்டீரியோ டைப் நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் திங் இந்த இதில் மற்ற எந்த ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்குமே பண்ணாத ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ பண்ணாதது என்ன? நம்மளாவே இருந்து யதார்த்தமாக பேசுகிறது. சினிமாவில் ஜாஸ்தி பார்க்குறது யதார்த்தம் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த யதார்த்தமாக ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். ஆனால் அதுக்கு வந்து நிறைய ஹடில்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, டைரக்டர் சார் அதுக்கு அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சேனலில் அப்ரூவ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்ரூவ் பண்ணணுன்னா என்னென்னா நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ காமிச்சா மட்டும்தான் அது முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முட்டு தான் வைப்பாங்க. இல்லைப்பா இது வேண்டாம், சப்போஸ் இது ஒர்க் ஆகாது, வராமல் போச்சுன்னா பிரச்சனை, நம்பர்ஸ் வராது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்கு ஒரு சர்டன் டைம் எடுக்கும். அது எடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சம், நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற பட்சம், மக்கள் அதை என்ஜாய் பண்ணுறாங்க, அது மூலிமா ஏதாவது ஒரு நம்பர் வருது. ஸோ அப்படிங்கிற பட்சம் எல்லாருமே அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் அப்ரிஷியேஷன் தான் கிடச்சிது ஃப்ரம் நம்ம டீம்லேயே ஆகட்டும், சேனல்லே ஆகட்டும். நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணது டப்பிங். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த சிரிக்க வைக்கிறதுக்கு என்னால் ஏதோ முடியுதுன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். ஓகே.
நைஸ். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு சீரியல் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அந்த சீரியலில் கிடைச்ச ரெகக்னிஷனோட இந்த சீரியலில் வந்து இன்னும் வேற மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அது வந்து பெண்கள் மத்தியில் எப்படி இருக்கு, ஆண்கள் மத்தியில் எப்படி இருக்கு? ஸோ என்னென்னா இப்போ இந்த சீரியலோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹீரோயின் பேஸ் பண்ணி தான் போகும். இதே இது வந்து ஹீரோயின்ஸுக்கு வந்து அது சில்வர் ஸ்க்ரீனில் ஹீரோஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணி போதும் அப்படி வந்து அது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே நான் சொல்கிறேன் ஈக்குவல்டாக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ மக்கள் நிஜமாலுமே பார்ப்பாங்க. எப்போவுமே வந்து இப்போ இருக்கிற மக்கள் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப 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 அறிவாளிங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஒரு ரொமான்ஸ் தேவை, அண்ட் ஆல்சோ அந்த ஒரு மசாலா தேவை, ஃபேமிலி ட்ராமா தேவை, இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் மட்டும் சொல்ல, என்னை மட்டும் மையப்படுத்தி ஒரு கதையும் போகக்கூடாது, உங்களை மட்டும் மையப்படுத்தி ஒரு கதையும் போகக்கூடாது. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இருக்கணும், அண்ட் ஆல்சோ அதோட ஃபேமிலி ஒன்று இருக்கணும். அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேர்த்துக்கு நடுவில் உள்ள விஷயங்கள் எல்லாமே மற்றதெல்லாம் எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க, இது எல்லாமே மக்களுக்கு நிஜமாலுமே பிடிக்குது. ஸோ நம்ம எடுத்த உடனே இது இவங்களை மையப்பகுதியை வச்சு தான் நம்ம இதை சுற்றணும் அப்படிங்கிறது வந்து பழைய ட்ரெண்டு. ஓகேங்களா? இப்போ நான் நிறையா தெலுங்கு சீரியல்ஸ் அதெல்லாம் நான் நிறையா பார்க்குறேன். இப்போ வந்து அதுக்கான ஈக்குவாலிட்டி ஸ்பேசிங் எல்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ நான் வந்து ஒருத்தங்களை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடாது, நம்மளும் நம்மளோட திறமையை காமிப்போம். அதான் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ஆஃப் த ரெக்கார்டாக சொல்கிறேன். அதுக்கு வந்து நிஜமாக சொல்லப்போனால் உங்களுக்கு நான் நிறையா தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா என்னால் அந்த ஸ்பேஸை எடுத்து பண்ண முடியாது. இது வந்து நான் நிஜமாக சொல்கிறேன், நான் இந்த இன்டர்வியூக்காக மட்டும் சொல்லலை. இவங்க விட்டு கொடுக்காமல் இருந்தால் அந்த மாறன் கேரக்டர் இவ்வளோ தூரம் வந்திருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு பாசிபிலிட்டி எனக்கு தெரியல. ஸோ ஷீ கேவ் அப் அ லாட் அண்ட் அதே நேரத்தில் காம்படிஷன் இல்லாமலாம் இல்லை, ஷீ கம்பீட்டட் லைக் அந்த ஒரு ஈக்குவல் காம்படிஷனை வந்துட்டு இவங்க வந்தாங்கனாலே அந்த ஒரு சரி கட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஷீ கேவ் மீ அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் திஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சேனல் ஹெல்ப் மீ அண்ட் டைரக்ஷன் டீம் ஹெல்ப் மீ. நீங்கள் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய சேரப் பண்ணது அவங்க தான். ஸோ ஜீ தமிழுக்கு என்றைக்குமே அந்த நன்றி கடன் நான் பட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு இவங்களுக்கும் அப்படி தான். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அதை மக்கள் முன்னாடி எப்போயாவது ஒரு இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினச்சேன். அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த ஒரு மையப்பகுதியாக கதை இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச குவார்டர்ஸ்னு சொல்கிறீங்க தானே? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா? சரிம்மா, ஆமாங்க, இவங்க தான். ஓகே, ஸோ ஜோக்ஸ் அபார்ட், தட்ஸ் ஆக்சுவலி த ட்ரூத். அதான். ஸோ கதையை மையமாக வச்சு அதை சுற்றி ஆர்டிஸ்ட் நகரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளோதான். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட ஆன்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு மாறன் வீரா ஓகேவா, அதையும் வச்சுக்கோங்க. ரியல் லைஃப்பில் வைஷ்ணவி அருண், இதை மாற்றிக்கோ ஒன்று நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுக்குள்ள? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நீங்கள் அவங்கக்கிட்டேயும் உங்ககிட்டயும் சொல்லணும். சின்ன விஷயமா இருந்தாலும் ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் இது. எப்பயுமே வந்து இவங்களுக்கு பேசும்போது நடுவில் பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது. அது ஏன்னா அவங்களுக்கு மறந்துடும். அது ஃபுல்லாக பைலப் பண்ணி அதை கண்டென்ட்டாக எடுத்து கான்டெக்ஸ்ட் வைக்க வராது அவங்களுக்கு. அதை பழகிக்கோன்னு மட்டும் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அது யூஸ் ஆகும். இப்போது நீங்கள் ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் முழுசாக பேசி முடிச்சுட்டு அதுக்கு பதில் சொன்னாங்கன்னா இவங்களுக்கும் எல்லாமே பேசுவாங்க, உங்களுக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கான பதில் கிடைக்கும். நடுவுலையே நீங்கள் அதை பேசிட்டீங்கன்னா இவங்களுக்கும் அந்த ஒரு பதில் சரியாக தப்பாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, உங்களுக்கும் அது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த ஒன்றை மட்டும் சொல்லுவேன், முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபியூச்சர் லைக் வெளியே அது ப்ரொஃபஷனலாகவே ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான். மைண்ட் வாய்ஸ் வாடி இங்கே தானே இருக்கிற அப்புறம் எனக்கு இப்போ ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க, ரெடியாக வச்சிருப்பா. இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இவர்கிட்ட எப்படின்னா சொன்னால் வந்து மாற்றிப்பார், உடனே அக்செப்ட் பண்ணுறாரா அப்படின்னா அது சொன்ன உடனே இன்ஸ்டன்ட்டில் வந்து அமைதியாக போயிடுவார். போயிட்டு யோசிச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஆமாம் சொன்னது கரெக்டு தான், ஓகே அப்படின்னு புரிஞ்சுப்பார். ஸோ அதனால் ஓகே தான். எதுவும் இல்லை, காதை திருகி ஓகே ஏய் கற்றுக்கோ சொல்லலாம். ஓகே, இப்போ நான் ஒரு 5 கேரக்டர்ஸ் சொல்கிறேன், அவங்கள பற்றி ஒன்லே டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அம்மா அவங்க தான் எல்லாமே. எனக்கு கண்டிப்பாக அவங்க தான் எல்லாமே. பிகாஸ் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா இருக்குது, டைம் இல்லை. அப்பா ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டீச் எவ்ரி திங். என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தை ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு ஆம்பளைன்னு சொல்கிறத விட வேர்ல்டே அவங்க தான், அம்மா அப்பா தான்.
நீங்கள் இதுதான் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது இந்த 2%. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சது காதல். அது நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டேனே. ஒன்லைனில் டிஸ்கிரைப் பண்ணணும். ரெஸ்பெக்ட் அண்ட் கொடுப்பது, கிவிங். சாரி, துரோகம். தட்டி விட்டு போயிடுங்க. அவ்வளோதான். அசால்ட்டாக விட்டு போயிடுங்க, தாண்டி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கான கேள்வி வைஷ்ணவி. இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஷைன் ஆக வேண்டிய ஒரு ஒன் வெல் ப்ரொஃபவுண்ட் ஆர்டிஸ்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கான கேள்வி அருண். அருண் எல்லாரும் ரசிக்கிற ஒரு பர்சன், எல்லாரும் வந்து இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன், திரையில் ஜொலிக்கணும்னு நினைக்கிற பர்சன், சின்ன திரையால் அது வெள்ளி திரையாக தான் எப்போயுமே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு பர்சன். அண்ட் இவருக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு ரோல் கிடச்சிச்சு அப்படின்னா ஹில் ராக்கெட் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன். ஓகே, ஸோ அண்ட் இது என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிற பர்சன். கண்டிப்பாக. நீங்கள் கவிதை நல்லா எழுதுவீங்க. ஸோ உங்களோட ஹீரோயின் கண் அழகாக இருக்கும்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. கண்ணழகி. ஓகேவா? இந்த கவிதையோட நம்ம செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். ஒரு அவங்களுக்கான ஒரு கவிதையை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. இவ்விரண்டு கண்கள் வெளியே பார்க்கும் இந்த அசிங்கமான உலகம் அதன் மூலியமாக பார்க்கும்போது அழகாய் தெரியுமே என்று நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சாமா? அழகாக சொல்லுங்க. அழகாக இருந்தது. தேங்க்யூ. சூப்பர். அண்ட் உங்களோட ஃப்யூச்சரில் இன்னும் நீங்கள் வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் 2 பேருமே கண்டிப்பாக போகணும். அதுக்கு குமுதம் நேயர்கள் வழியாகவும் என்னோட சார்பாகவும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக டேரக்டர் ஆவீங்க. கண்டிப்பாக அது எனக்கு ஹோப் இருக்குது உங்ககிட்ட. நான் இவ்வளோ இன்டர்வியூஸ் ஆகும்போது வாய்ப்பு இருந்தால் சரி எனக்கும் ட்ரை பண்ணுறேன். சார் எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு ரோல். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, இருங்க, அவுட் ஆஃப் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பா நீங்கள் இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போன 2 பேருமே பிக் ஸ்க்ரீனில் நாங்கள் சீக்கிரமாக அவங்கள பார்க்கணும். எல்லாருமே இந்த மாதிரி இதோட பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருங்க. எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருங்க. ஹர்ட் பண்ணாமல் சிரிப்பு மட்டுமே எல்லாரோட ஃபேஸில் இருக்கிற மாதிரி இன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.